நபி அப்படிங்கிற வார்த்தையை பல வருஷமாக நாமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இந்த நாளை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம்? மிலாத் எனும் அரபு மொழி சொல்லிலிருந்து மௌலித் எனும் சொல் நாம பிறந்ததை குறிக்குது. நபி என்றால் நபிகள் நாயகம், இறை தூதர். நபிகள் நாயகம் பிறப்பை கொண்டாடும் இந்த நாள் இவ்வளவு இனிமையான நாள். அப்படி என்ன செஞ்சிட்டாரு? அகில உலகமே போற்றி வணங்கி கொண்டாடும் இந்த நாள். இவருடைய பிறப்பு 570 முதல் 71 வரை அப்படின்னு பல வரலாற்று நூல்கள் குறிப்பிடுது. திங்கட்கிழமை தான் பிறந்த நாள் என்றும், திங்கட்கிழமை தான் வஹி அருளப்பட்ட நாள் அப்படின்னும் நபிகள் நாயகம் சில குறிப்புகள் சொல்லி இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இவரோட பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பா கொண்டாட இவரோட வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். அன்பு, கருணை, நேர்மை, பொறுமை, மன்னிப்பு, மனிதநேயம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அவர் கருப்பா இருப்பாரு இல்ல செகப்பா இருப்பாரு, குள்ளமா இருப்பாரு இல்ல உயரமா இருப்பாரு அப்படிங்கறதையெல்லாம் விட நபிகள் என்றால் அன்பு, கருணை, பொறுமை, இரக்கம். இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட நபிகளோட அடையாளம் இதுதான். இன்னைக்கு நம்ம கொண்டாடுற மிகப்பெரிய மிலாது நபி. ஊர்வலங்கள், கொண்டாட்டங்கள், பாடல்கள், கவிதைகள் அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல இப்பேற்பட்ட விழாக்கள் கொண்டாடப்படவில்லை, இவ்வளவு சிறப்பும் இல்லை. ஆரம்ப காலத்துல இன்றைய பொதுமக்கள் கொண்டாடும் நிகழ்வாக இல்லாம அரண்மனையில் கொண்டாடப்படும் விழாவாக இருந்துச்சு. அப்படின்னா மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ளும் மவ்லித் விழா என்னையிலிருந்து தொடங்குச்சு? இது வெறும் நாள் அல்ல, வெறும் விழாவல்ல. ஒரு மனிதனோட அடையாளமே அன்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம எல்லாம் பஸ்ல பயணிக்கிறோம், ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல மக்கள்ல கலந்துக்கிறோம். மக்களா இருக்கும் போதே ஒரு இடி இடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், எவ்வளவு கோபம் வருது நமக்கெல்லாம். ஆனா அப்பயே மன்னிப்பின் அடையாளமாகவும் சகிப்புத்தன்மையின் அடையாளமாகவும் மனிதன் உருவெடுப்பது சாதாரண காரியமா? இவனோட ஆசீர்வாதம் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும். மசூதிகள், விழாக்கள், பக்கம் பக்கமா உரைகள், இது மட்டுமே மிலாடி நபி கிடையாது. மக்களுக்கு உணவு வழங்குறது, தான தர்மங்கள். ஆனா இந்த மரபு எப்ப வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம கொஞ்சம் காலத்தின் பின்னோக்கி போகணும் இல்லையா? மவ்லித் தொடர்பான ஆரம்ப காலத்துல கிபி 1700 1207 ஆண்டு போல வரலாற்று நிகழ்ச்சிகள் மவ்லித் நடைபெற்றதா குறிப்புகள் சொல்லுது. அந்த காலத்துல ஒரே மணி நேரத்துல இந்த ப்ரோக்ராமும் இந்த கொண்டாட்டமும் முடிஞ்சிடாது. அந்த நாள் முழுக்க மக்களுக்கு உணவு வழங்குதல், சேவை செய்யுதல், இயலாதவர்களுக்கு உதவுதல் அப்படின்னு ஒரு நாள் முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் அவரோட வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெறும். அங்க ஒரு பட்டிமன்றமாட்ட போட்டு பேசுவாங்க. நபிகள் நாயகத்தோட பிறப்பு, வாழ்க்கை, குணநலன்கள் தமிழ் மட்டும் இல்லாமல் துருக்கி, பாரசீகம், உருது போன்ற பல மொழிகள்ல உருவாக்கப்பட்டுச்சு. அதனால்தான் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமா கொண்டாடினாங்க. அதாவது ஒரு சில பகுதியில உரைகள், மற்றும் சில பகுதியில கவிதைகள், அப்படி இடத்துக்கு இடம் அந்த புத்தகங்கள் மாறுபட்டதால இந்த விழாவோட அமைப்பும் மாறுபட்டுச்சு. ஆனா இதுல அடிப்படை நிகழ்வு ஒன்னே ஒண்ணுதான், அன்பு, கருணை, நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு. ஏன் இதை மக்களுக்கு திருப்பி நினைவுபடுத்துறாங்க அப்படின்னா மக்களுக்குள்ளேயும் அன்பும் கருணையும் துளிர்விடட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்படியும் ஒரு மனுஷன் இருந்தாரா, இவர் மாதிரி இருந்தா என்ன பலன், மக்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்ல. நபிகள் நாயகத்தோட பிறந்த நாளை நினைவு கூறும் இந்த நாள் தான். பிறந்த நாளை நினைவு கூறும் போது நம்ம வாழ்க்கையில நாம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது. இறை தூதரா மக்களுக்கு இறைவனோட செய்தியை எடுத்து சென்றவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள். எத்தனை முறை அவரோட வாழ்க்கையை பத்தி பேசினாலும் அன்பும் கருணையும் அகலாத இடம் பிடித்திருக்கு. அது மட்டுமில்ல, ஏழைகளுக்கு உதவுதல், அனாதைகளை பாதுகாத்தல், மற்றோருக்கு ஆதரவு அளித்தல் அப்படின்னு ஒன்னொன்னா சமூக சேவையா தொடர்ந்துகிட்டே போகும். ஆனா எனக்கு தோன்றின இதுல ஒரே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது இவரோட பிறந்த மாதம் மட்டும் கிடையாது, அன்பும் கருணையும் துளிர்விட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். மனிதநேயம் மண்ணுக்கு வந்த காலம்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு மாதம் ஒரு மனுஷனோட பிறப்பையும் நினைவுபடுத்துது, இறப்பையும் நினைவுபடுத்துது. அதனால ஒரு மனுஷனோட மகிழ்ச்சியையும் நம்ம கொண்டாடுறோம். அதே சமயம் ஒரு மனிதன் இல்லாம போனா அதனோட நிலையாமையையும் நாம ஏத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு போகுது. அது மட்டுமே இல்லாம இஸ்லாமிய நாள்காட்டி என்பது சந்திர நாள்காட்டி, கிரிகோரியன் நாள்காட்டியில இது 10 to
12 நாள் முன்கூட்டியே நகரக்கூடியதான். அதே மாதிரி தான், அதனால தான் ஒரே தேதியில் வந்து மிலாடி நபி வர்றது கிடையாது. வருஷத்துக்கு வருஷம் மாறுபடுறதுக்கான காரணமே இதுதான். அவரோட பிறந்த தேதி 12 ரபிவுல் அப்படிங்கிறது பரவலாக எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்ட ஒரு பிறந்த தேதியாக சொல்லப்படுது. ஒருத்தரை மதிக்கிறது அப்படிங்கிறது அவரோட பெயரை நினைவில் வச்சுக்கிறது கிடையாது. அவங்க கற்றுக் கொடுக்குற நல்ல பழக்கங்களை, நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஒன்றிணைச்சு பார்க்கறது தான் உண்மையான நினைவு கூறல். யாராவது ஒருத்தருக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு மனிதனுக்கு உதவுதல் என்பது உதவி கிடையாது. தன்னோட தேவையில சரியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்மளோட உதவி தேவைப்படாது. பசியாலையும் பிணியாலையும் வாடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காகவும் உதவலாம். பள்ளி கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் ஏராளம். அவங்களுக்கு கூட கல்விக்காக உதவலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக வாழலாம். அதுவுமே ஒரு நல்ல நினைவு கூறல் தான். இப்போதெல்லாம் நேர்மை அப்படிங்கிறது நமக்கே பல இழப்புகளை பரிசாக கொடுக்குது இல்லையா? எவ்வளவுதான் இழப்புகள் இருந்தாலும் நாம் நற்கதி அடையணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நபிகள் நாயகத்தோட ஆசையும் அந்த அல்லாவோட ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இப்போ தான் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அன்பை பரிமாறி அன்போடு விடைபெறும்னா உங்கள் தோழி தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அன்பு தாங்க என்றைக்குமே ஜெயிக்கும். உலகத்தை அன்போடு கடந்து செல்வோம். அதுதாங்க நிலைக்கும்.